வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சூஸ் பண்ண சாஃப்ட்வேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா PowerDirector வெர்ஷன் 18. இது எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், அப்புறம் மேக்குக்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்காக நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுள்ள நம்ம டைரெக்டாக போகலாம். நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபுல் மோட், ஸ்டோரி பார்டர் மோட், ஸ்லைட் ஷேடோ கிரியேட்டர், ஆட்டோ மோட், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபுல் மோட் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட ரேஷியோவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 16:9 சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபுல் மோடை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 days வரைக்கும் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் 21 days வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம PowerDirectorல என்ட்ரு ஆயாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் என்னது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ரேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணதை இங்கே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கோசம் செகண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடியோஸை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவை எப்படி நம்ம கட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணுன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண உடனே சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் மேலே ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இது கிளிக் பண்ண உடனே உங்களோட நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அந்த நேம் டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்னு டைப் பண்ணுறேன். சேவ் கொடுங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்ம எடிட் பண்ண வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரொடியூஸில் வந்தாச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா MP4 தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு AVCன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோட ரெசல்யூஷனை பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து 4K வரைக்கும் நம்மளால் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நான் 4K கொடுக்குறேன். நம்ம இப்போ வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது சீக்கிரமாக ஆனோம்னா நம்ம ஃபாஸ்ட் வீடியோ ரெண்டரிங் டெக்னாலஜி வந்து நம்ம ஹார்ட்வேர் வீடியோ என்கோடிங்கில் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தியேட்டர் எஃபெக்ட்ஸில் வேணும்னா கூட நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட்டு சரவுண்டு சவுண்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு ஐகான் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், தேட்டர், ஸ்டேடியம், இந்த 3 ஆப்ஷனில் நான் வந்து தேட்டரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து தேட்டர் சவுண்ட் இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ரெண்டர் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ ரெண்டர் ஆகிட்டே இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ப்ரீ ரிவ்யூ பார்க்கலாம். ஆனால் அந்த ரெண்டர் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாகும். அதனால நான் வந்து ப்ரீ ரிவ்யூ வந்து நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் ரெண்டரிங் கொடுக்கலாம்.